சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழி நடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். இன்றைய ஞான சிந்தனையில் சொக்கநாத வெண்பா என்ற அற்புதமான நூலில் இருந்து 40வது பாடலை சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் கூட்டியுள்ளது. 40வது பாடல். எக்காலம் மெய்க்கே இறையிடுதல் இற்றிடுமோ, எக்காலம் இக்கரணம் இற்றிடுமோ, எக்காலம் பேசா அனுபூதி பிறந்திடுமோ, என்னுளத்தில் ஆசானே சொக்கநாதா. அற்புதமான ஒரு பாடல் இன்று நமது சிந்தனைக்கு. உண்மையில சொல்ல போனா நாம பெருமான் கிட்ட வைக்க வேண்டிய விண்ணப்ப பாடலாகவும் இன்றைக்கு இதை அமைத்து கொடுத்திருக்கின்றார். இதுல பாருங்க, எக்காலம் மெய்க்கே இறையிடுதல் இற்றிடுமோ அப்படின்னு ஒரு குறிப்பை சொல்றாரு. நாம இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, காலையில எழுந்ததுலேருந்து முதல்ல காப்பி குடிக்கிறோம், அதுக்கப்புறம் என்ன சாப்பிட்றதுன்னு பார்த்துட்டு அதை சமைக்கிறோம், அதை சாப்பிட்றோம், 11 மணிக்கு ஏதாவது ஒன்று சாப்பிட்றோம், திருப்பி 2 மணிக்கு ஒரு சாப்பாடு, திருப்பி 4:30 மணிக்கு ஒரு டீ, 6 மணிக்கு ஏதாவது ஒன்று, அப்புறம் 8 மணிக்கு ஏதாவது ஒன்று, இப்படி வரிசையாக சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோமே, இது எப்போ முடியும் அப்படின்னு கேட்குறாரு. முடியும் அப்படின்னா என்ன அர்த்தம்? சாப்பாடு இல்லாமல் உடம்பு வளராது. உடம்பை நாம் ஏன் வளர்த்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா, வினை இருக்கிறதுனால தான் இதை வளர்த்துட்டு இருக்கிறோம். அப்போ இதனுடைய குறிப்பு பாருங்க, எக்காலம் இக்கரணம் இற்றிடுமோ. முதல்ல இந்த உடல்னு சொல்லும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா கருவி கரணங்கள் எல்லாமே அதுலேயும் வந்துடுது. அப்போ உடம்பு என்று சொல்லப்படுகின்ற தூலமாக இருந்தாலும், கரணம் என்று சொல்லப்படுகின்ற, அதாவது ரொம்பவே தெரியாமல், வெளியில் தெரியாமல் மனம் புத்தி சித்தம் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் எப்போ என்னை விட்டு விலகும்? இந்த ஒரு கேள்வியை கேட்டுட்டு அடுத்தது பாருங்க, எக்காலம் பேசா அனுபூதி பிறந்திடுமோ. பேசாமல் அமைதியா, அதாவது சும்மா இரு சொல்லற அப்படின்னு சொல்லும்போது நமக்கு அது புரியல. சும்மா இரு சொல்லறேன்னா என்ன அர்த்தம்? நம்மளை பொறுத்த வரைக்கும், அதாவது முருகப்பெருமான் சொல்லும் போதே அவருக்கு அம்மா பொருளொன்றும் அறிந்திலனேன்னு அவர் சொல்றாரு. நாமளா இருந்தா என்ன சொல்லியிருப்போம்? சாமி நம்மளை பார்த்து வாய மூடுன்னு சொல்றாரோ, ஆங்கிலத்துல சொல்லுவோம்ல ஷட் அப் அப்படின்ட்டு, அந்த மாதிரி சொல்றாரோ அப்படின்னு தான் நாம நினைச்சிருந்திருப்போம். ஏன்னா அவ்வளவுதான் நம்மளுடைய பக்குவ நிலை. அது எல்லாமே பக்குவ நிலையை சார்ந்து வர்றது தானே. யோசிச்சு பாருங்க, பேசாமல் இருந்து பெருமானோடைய அந்த திருவடி இன்பத்தை, அனுபூதி என்று சொல்லப்படுகிற அந்த திருவடி இன்பத்தை நுகரக்கூடிய பக்குவ நிலை எனக்கு எப்போது கிடைக்கும் என்று சொல்லி, என் உளத்தின் ஆசானி யாரு அப்படின்னாக்க, எங்க சிவபெருமான் சொக்கநாத பெருமான் யாரு தெரியுமா? ஆசான். அதுவும் எப்படிப்பட்ட ஆசான் அப்படின்னா, என் உள்ளிருந்து எனக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆசான். ஆசான் என்றால் ஆசிரியர் இல்லையா? அதாவது ஒரு குரு. நமக்கு எல்லாருக்குமே குரு வெளியில இருந்து சொல்லித்தராங்க. ஆனா பெருமான் உள்ளிருந்து நமக்கு வழி நடத்துறாரு. அது சொன்னா நம்மளுக்கு புரியறதில்லை. அதனாலதான் வெளியில இருந்து நம்மளுக்கு சொல்றதுக்கு ஒரு குரு தேவைப்படுது. ஆனா இங்க பாருங்க, என் உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஆசான், எல்லார் உள்ளத்திலும் இருக்கக்கூடிய ஆசான் யாருன்னா சொக்கநாத பெருமான். அவர்தான் எனக்கு பேசா அனுபூதி என்ற அந்த நிலையை கொடுத்து அருள் செய்ய வேண்டும். அதை கொடுத்தால் கருவி கரணங்கள் என்னை விட்டு போயிடும். அப்ப என்ன ஆகும்? இந்த 3 வேளை 4 வேளை சாப்பாடை தேடி அலைஞ்சிட்டு இருக்க மாட்டேன். ஏன்னா இன்பம் என்று சொல்லப்படுகின்ற திருவடி இன்பத்தை துய்த்து அதிலேயே நிலையாக அழுந்தி இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை பெருமான் கொடுப்பார். அப்படிங்கிறது தான் இன்றைய பாடல் நமக்கு சொல்லக்கூடிய அற்புதமான கருத்தாக பார்க்கின்றோம். மீண்டும் அடுத்த பாடலோடு விரைவில் உங்களை சந்திக்கின்றேன். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலை வண்ணா போற்றி, கண்ணார முதற்கடலை போற்றி. சிவ சிவ திருச்சிற்றம்பலம்.